ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு ஒரு குட்டி ப்ரீஃபான நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேல் சாரோட காமெடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிஷின்னு சொல்லிட்டு அந்த மிஷினும் இருக்கும், அது கூட ஒரு துண்டு சீட்டு இருக்கும்ல, அந்த சீட்டை படிக்க சொல்லிட்டு அவர் செஞ்சு காமிப்பார்ல. முதலில் மூட்டை பூச்சியை பிடிக்கவும், பிடித்த அந்த பூச்சியை இந்த அழகான அந்த ஒரு சின்னதாக ஹோல் இருக்கும்ல, அந்த ஓட்டைக்குள் வைக்கவும், நக்கு நக்கு என்று குத்தவும்லாம் சொல்லியிருப்பார்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். இப்போ ஒரு நம்ம ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ வாங்குறோன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராடக்ட், நம்ம ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம். டிவி ரிமோட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், டிவி எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும், இப்போ ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வாங்கணும் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் குக்கிங் கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வைக்கணும், நெக்ஸ்ட்டு தவா வைக்கணும், நெக்ஸ்ட்டு ஆயில் போடணும், அப்படிலாம் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம ஃபர்ஸ்ட் போட்டால் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் கூட எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அதோட ப்ராசஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்போம். அந்த ப்ராசஸை கூட நம்ம டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லலாம். ஸோ ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக ரெடி பண்ணணும் அண்ட் ஒரு மீட்டிங்க்கு எப்படி ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளும் இதில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரைட்டிங் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ரைட்டிங் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்றது ஒரு கிளியரான, ரொம்ப ஷார்ட்டாகவும் கேட்குறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கைட்லைனாகவும் இருக்கணும். அந்த கைட்லைனை கேட்டு அவங்க நினச்ச அந்த டாஸ்க்கை கிளியர் கட்டாக அவங்க முடிக்கணும். அது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆப்ரேட்டட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், சிஸ்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் ரைட்டிங் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னென்ன நம்ம ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கிளியர் அண்ட் சிம்பிள் லாங்குவேஜ். சும்மா நம்ம இப்போ நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருப்பேன். ஸோ எனக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு தெரியும், என்னோட ஜாப் சம்மந்தப்பட்டது. அதை நான் ஒரு சாதாரண மக்களுக்கோ இல்லை வேற ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் அந்த டேர்மை சொல்லும் பொழுது அந்த டேர்ம்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை மாதிரி நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு டேர்மை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வளன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுங்கன்னு சொன்னால் ஒரு சிலவங்களுக்கு புரியும், ஒரு சிலவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும், ஷார்ட்டாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும், நெக்ஸ்ட் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கே நம்ம பிரித்து கொடுத்து அண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும், அந்த ஒர்க் சூப்பராகவும் முடிச்சு தருவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரெஸ் த பட்டன்னு சொல்கிறதுக்கு பதிலாக த பட்டன் ஷுட் பி ப்ரெஸ்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு பதிலாக போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸில் டேரெக்டாக சொல்லிடணும். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் இம்பரேட்டிவ்ஸ். இம்பரேட்டிவ்ஸ்னால் கிளிக் பண்ணு, செலக்ட் பண்ணு, இன்செர்ட் பண்ணு, ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஒரு கமெண்ட் பண்ணுறது, டேர்ன் ஆன் த டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டிவாக சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு ரொம்ப ஒரு இதுவாக சொல்லக்கூடாது, ரொம்ப பெருசாக இப்போ கிளிக் பண்ண சொல்கிறதே ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கிளிக் பண்ண சொல்லணும் அப்படின்லாம் சொல்லாமல் டேரெக்டாக கிளிக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட்டிங். ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு டெக்னிக்கல் இது இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ரெடி பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு மாதிரி, நெக்ஸ்ட் பேஜில் ஒரு மாதிரி இல்லாமல் ஃபாண்ட்லேருந்து ஸ்பேஸிங்லேருந்து லே அவுட்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஹெட்டிங், சப் ஹெட்டிங், போல்டு டெக்ஸ்ட். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஒரு விஷயம்னா அது போல்டில் கொடுக்கலாம், ஹெட்டிங் கொடுத்துருக்கணும், சப் ஹெட்டிங் கொடுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரையும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சில விஷுவலைசேஷன்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டயக்ராமோ ஒரு இமேஜோ
முடியும். லைக் வந்து ஒரு இமேஜ் கொடுத்து அந்த ஒரு ஏரோ மார்க் கொடுத்து அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி விசுவல் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாரிஃபையிங் காமன் எரர்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ வந்து ஒரு 10 பேர் நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்களோ, ஒரு 10 பேர் அந்த விஷயத்தை வந்து டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து செய்யும் பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடியும் காமனான ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 10 பேரில் ஒரு 3 பேர் 4 பேராவது ஒரே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பொட்டென்ஷியல் மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியும் நம்ம வந்து நம்மளோட டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தோன்னா நெக்ஸ்ட் வரவங்க அந்த மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா காமனான மிஸ்டேக் வருது, காமனான இஷ்யூ வருதுன்னா ஸோ அது அந்த இடத்துல ஏதோ நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மிஸ்டேக்கையும் நம்ம வந்து அந்த இடத்துல காமிச்சு அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம கொடுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து நான் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன்ப்பா, அது வந்து நான் டேரெக்டாக வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாமா இல்லைனா என்னோட கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ இல்லை நாமளோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிட்டு வந்தப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்மளே அறியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்ம அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கிளாரிஃபையும் பண்ணி அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால் கன்சியூமர்ஸ்க்கோ இல்லை கஸ்டமர்ஸ்க்கோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இது ஆக்சுவலாக ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இந்த நார்மலாக வந்து ப்ராடக்ட்டுக்கான டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இது வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கண்டக்ட் அ டீம் மீட்டிங் இன் அன் ஆஃபீஸ். ஒரு ஆஃபீஸில் எப்படி வந்து டீம் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம், ஒரு டிஎல்ஓ இல்லை ஒரு ஹெச்ஆரோ வந்து எப்படி டீம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம் ஃபார் கண்டக்டிங் எ வீக்லி டீம் மீட்டிங். எப்படி வந்து வீக்லி டீம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்ஜெக்டிவ் என்னன்றதை முன்னாடியே நம்ம சொல்லிடணும். டு என்ஷூர் வீக் டீம் மீட்டிங் ஆர் கண்டக்டட் effectively keeping all team members informed and allegant. ஸோ வந்து ஒரு சூப்பரான டீம் மீட்டிங், சும்மா டீம் மீட்டிங் கூட்டிகிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இல்லாமல் கூட்டுறோமா எல்லாரையும் யூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரியான டீம் மீட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் நம்ம வந்து ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங் அஜெண்டாவை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மீட்டிங் அஜெண்டானா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம தெளிவாக இருந்தோம்னா நம்மளோட மீட்டிங் வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். நெக்ஸ்ட் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை, லேப்டாப் வேணுமா, ப்ரொஜெக்டர் வேணுமா, ஸ்க்ரீன் வேணுமா, மைக் வேணுமா, ஸ்பீக்கர்ஸ் வேணுமா அப்படின்றதையும் நம்ம முன்னாடி வந்து யோசிச்சு எழுதி வச்சுக்கணும். அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸில். நெக்ஸ்ட் வந்து நோட் பேட் அண்ட் பென்ஸ் வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லணுமா இல்லை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணுமா இல்லை டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்துக்க சொல்லலாமான்றதையும் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலாமா, ஒரு விர்ச்சுவலான பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் நம்ம வந்து முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னோட கிளைண்ட்க்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அஜெண்டாவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீட்டிங்னா நான் நேற்றே சொல்லிவிடுவேன். அவங்க மீட்டிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங்குள்ளே நம்ம என்னென்ன பேசணும் அண்ட் வந்து நம்ம என்னென்ன பேச போகிறோன்றதையும் நம்மளோட டீம் கிட்ட வந்து நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடணும். ஏன்னா அவங்களுக்கு அதில் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். பிகாஸ் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம் இல்லவா? ஸோ அவங்க ஏதாவது பெட்டராக யோசிச்சாங்கன்னா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஈகோஸ்லாம் பார்க்கவே கூடாது. ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக சொல்லணும்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் த மீட்டிங் ரூம். மீட்டிங்னு சொல்லியாச்சு, விர்ச்சுவலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஜூம்லேயோ இல்லைனா நம்ம வந்து கூகுள் மீட்லேயோ வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து ஒரு சூட்டபிளான ஸ்பேஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வராங்களோ அவங்களுக்கான சீட்டிங்ஸ் இருக்கா, அவங்களுக்கான டெக்னிக்கல் செட்டப்ஸ் இருக்கா, ஸ்பீக்கர்ஸ் இருக்கா, மைக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். அண்ட் வந்து எல்லாருக்கும் இன்விடேஷனுமே நம்ம வந்து அனுப்பிடணும். ஏன்னா நம்ம மீட்டிங்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ்க்கு சொல்லாமல் இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக ஆப்சென்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் த மீட்டிங் ஆன் டைம். சொன்ன டைமுக்கு கரெக்டாக நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் எல்லாரையுமே வெல்கம் பண்ணி
நம்ம என்னென்ன அஜெண்டா பேச போகிறோமோ அது வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் ஈச் அஜெண்டா ஐட்டம்ஸ். ஒரு அஜெண்டா விடாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நம்ம வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டீம் மெம்பர்ஸையும் அதுக்கான சஜஷன்ஸ் கேட்டு அவங்கள பேச விடணும். அது பேர் தான் டீம் மீட்டிங். நம்ம மட்டும் நினச்சதை பேசிட்டு வந்துடக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சஜஷன்ஸையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எல்லா டாபிக்ஸுமே அலாட் பண்ண டைம்குள்ளே பேசணும். கொஞ்சம் கூட குறையெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அப்புறம் டீம் மீட்டிங் வந்து ரொம்ப லாங்காகவும் போயிடும். அப்படி இல்லைன்னா முடிவு பண்ணதுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் முடிஞ்சிடும். ஸோ நம்ம நினச்ச டைம்குள்ளே கரெக்டாக வந்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அண்ட் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து சஜஷன்ஸையும் வாங்கிக்கணும். கண்டிப்பாக நோட் டேக்கர் வந்து வைக்கணும். அந்த நோட் டேக்கர் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணுன்றத மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ன்ற முன்னாடி வீடியோலேயே நம்மளோட யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கும் வந்து நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்கள தான் நோட் டேக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கிறிஸ்பாக எல்லாத்தையுமே எழுதிக்கணும். ஏன்னா ஆப்சன்ஸ் மெம்பர்ஸ்க்கும் அவங்க சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சம்மரி, கீ பாயிண்ட்ஸ் அண்ட் அசைன் டாஸ்க். என்னென்ன பேசணுன்றதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும், முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும். அண்ட் நம்ம என்னென்ன வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்குள்ளே முடிச்சிருக்கணுன்ற டாஸ்க்கையும் வந்து முன்னாடியே நம்ம வந்து டிஸ்கஸ் சொல்லிடணும். இந்த மாதிரி என்ன டாஸ்க்லாம் அசைன் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லி ஒரு ரீகேப் கொடுத்துடணும். அண்ட் வந்து அந்த டாஸ்க்கை ஃபாலோ பண்ணுறதுக்கும் டெட்லைன் கொடுத்துடணும். ஒரு அசைனரும் போட்டுடணும். நெக்ஸ்ட் எண்டு த மீட்டிங்கில் வந்து ஆஸ் யூஷுவல் முன்னாடி வெல்கம் சொன்ன மாதிரி கடைசியாக முடிக்கும் பொழுது தேங்க்ஸ் எவ்ரி ஒன் சொல்லிடணும் அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடக்கும்ன்றது அந்த எண்ட் ஆஃப் த மீட்டிங்கில் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லிடணும் இந்த டேட்டில் நடக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சென்ட் மீட்டிங் மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த சம்மரியை வந்து எல்லாருக்குமே அனுப்பிடணும். ஸோ அப்போ தான் வந்து வராதவங்களுக்கும் என்னென்ன டாஸ்க் மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அண்ட் வந்தவங்களுக்கும் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை முன்னாடி சொன்னோமா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிப்ஸ் டு டேக்கிங் அ டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ அவாய்ட் அன்னெசரி டிஸ்கஷன்ஸ். ஒரு அன்வான்டான விஷயத்தை வந்து நம்ம டெக்னிக்கலாக எழுதும்போது அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. நம்மளோட அஜெண்டா என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அதுக்கான வேர்ட்ஸ் மட்டும் அதுவும் ரொம்ப ப்ரிசைடாக இருக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் புரியாமல் ஈஸியாக இருக்கணும். என்கரேஜிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ அதில் இருக்க மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாமான்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம டீம் மெம்பர்ஸ்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜும் விஷுவலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம்னா நம்மளோட டெக்னிக்கல் ரைட்டிங்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ ரைட்டிங் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.